எடுத்த உடனே நாட்டின் முதலமைச்சராக வர்றதுக்கு திட்டமிட்டிருக்கிறார். நான் அவருக்கு வாழ்த்து தான் சொல்றேன். ஆனா என்னன்னா, தமிழ்நாடு ஒரு சின்ன நாடு. ஒரு மாநிலம் தானே. உங்களுடைய புகழுக்கு 2029ல நரேந்திர மோடியை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருங்கன்றேன். பாவம் எடப்பாடி பழனிசாமி, பாவம் மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம், இவங்கெல்லாம் 70 வயசு 70 வருஷம் அரசியலிலே இருந்து போராட்டங்கள், மிசா, சித்திரவதை, அவமானங்கள், ஏளன பேச்சுக்கள், போஸ்ட் ஒட்டி, கரவேட்டி கட்டி, மைக்கில் பேசி, தலைவர்களை காத்திருந்து கூட்டிட்டு வந்து இவ்வளோ வேலைகள் செஞ்சாங்க. ஆனால் நடிகர் விஜய் எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் மேலே எந்த விதமான முதல் தகவல் அறிக்கையும் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்கேயுமே முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரே இல்லை. ஆகையினால சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் அப்போதைக்கு வெற்றி பெறலாம், நீண்ட காலத்துக்கு தோல்வியும்.